Praise the Lord. Hallelujah. உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த காலைவேளையிலே வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, தேவனுடைய மகிமையான வார்த்தை ஆசீர்வாத மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் எல்லாவற்றிலும் தமது வார்த்தையிலே உண்மையுள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தமது வார்த்தை அவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார் என்று. ஆகவே நமக்காக தேவன் ஒவ்வொரு நாளும் தமது வார்த்தையிலே தம்மை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை நம் வாழ்க்கையை நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கிறது, மேன்மைப்படுத்துகிறது, பலன் தருகிறது, சோர்வுகளை மாற்றுகிறது, கர்த்தரோடு சேர்க்கிறது. அல்லேலூயா. கவலைப்படாதிருங்கள், நேற்று இரவு வரைக்கும் இருந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் உள்ளத்தை பார்த்து தேவன் ஒரு தீர்க்கமான வார்த்தையை பேசி உங்களை தைரியப்படுத்துகிறார். பாருங்கள், வேதத்திலே 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்கிலேசத்தினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. நெருக்கத்திலே திடன் கொள்ளுங்கள், கர்த்தர் திடமனதை தருகிறவராய் சந்திக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தாவீதுடைய சூழ்நிலை பார்க்கும் பொழுது அவன் எல்லா ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறான். ஆனால் அவனுடைய குடும்பமும் அவனுடைய பிள்ளைகளும் அவனுக்கு உண்டான அனைத்தையும் அமலேக்கர் கொள்ளையெடுத்து கொண்டு போன பொழுது தாவீதும் அதிலே பாதிக்கப்பட்டவன். ஆனால் தாவீதை புரிந்து கொள்ளாத ஜனங்கள் அவனை நெருக்கும்படிக்கு அவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மனது மாறி அவனை வேதனைப்படுத்துகிறார்கள். உங்கள் குடும்பத்தில் கூட சில ஜனங்கள், உங்களோடு இருக்கிற ஜனங்கள், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிற ஜனங்கள், உங்களுடைய ஆவிக்குறி வாழ்க்கையில் உங்களோடு கூட ஊழியம் செய்கிறவர்கள் கூட சரியாய் உங்களை புரிந்து கொள்ளாமல் சில நேரத்தில் காயப்படுத்தி விடுவார்கள் வார்த்தையினாலே. அந்த கல் அடி விட சொல் அடி மிகவும் வேதனை உள்ளது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை ஆற்றுகிறார், பலப்படுத்துகிறார். சோர்ந்து போகாதிருங்கள். தாவீது தேவனை மாத்திரமே நோக்கி பார்க்கிறார், ஜனங்களை பார்க்கல. கவலைப்படாதீங்க. கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோரோ மற்ற யாரோ சொந்த பந்தங்களோ உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை காயப்படுத்தி கொண்டே இருந்தால் மனம் கலங்காதருங்கள். ஒரு இடம் உண்டு. தாவீது தேவனுக்கு நேராய் தன்னை அர்ப்பணித்து கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ளுகிறான். இஸ்ரவேல் ஜனங்களை இன்னும் கானானுக்குள் கொண்டு போவதற்கு மோசேக்கு பிறகு கர்த்தர் யோசுவாவை தெரிந்து கொண்டார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ இந்த ஜனங்களுக்கு பங்கிட வேண்டிய தேசத்தை சுதந்திரிப்பாய். காரணம் என்ன? யோசுவா பயந்தவன், இதுக்கெல்லாம் என்னால் முடியாதுன்னு சொல்லி தயங்கினவன். நீங்கள் கூட சில காரியத்தில் தயங்கி பயந்து ஒரு நெருக்கமான போராட்டத்திலே உங்களை அப்படி மனம் வேதனையோடு இருக்கலாம். கர்த்தர் பலம் கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லி தைரியப்படுத்த, நீங்கள் தான் அதை சுதந்திரிப்பீர்கள். உங்களுக்கு தான் தேவன் அதை வைத்திருக்கிறார். உங்களுக்கு தான் அந்த மேன்மை, உங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம், உங்கள் குடும்பத்துக்கு தான் அந்த உயர்வு. கவலைப்படாதிருங்கள், உங்களை கர்த்தர் பலப்படுத்துகிறார். கவலைப்படாதிருங்கள். இந்த காலை வேளையிலே உங்களுடைய குடும்பம், கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் மனம் சோர்ந்து இருக்கலாம். ஏதோ ஒரு நெருக்கத்தின் மத்தியில் நீங்கள் இருக்கலாம். மனம் கலங்கி என்ன செய்வது, ஏன் இந்த பிரச்சனை, என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் இருக்கலாம். இப்பொழுது கர்த்தருக்குள் திடப்படுத்தும்படி ஒப்பு கொடுப்பீர்களா? கர்த்தர் உங்களை நோக்கி பார்க்கிறார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நெருக்கத்திலே ஆண்டவரே திடமனதை கொடுக்கிற நல்ல ஆண்டவரை, இப்பொழுது இந்த காலை வேளையில் ஜெபிக்கிற அத்தனை பேர் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நெருக்கம், ஏதோ ஒரு புரிந்து கொள்ளாத நிலைமை, ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு கண்ணீர், ஏதோ ஒரு இழப்பு, ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு காயம், ஏதோ ஒரு
மனக்கிலேசம், ஏதோ ஒரு பாரம் இவர்களை நெருக்கி கொண்டிருந்தால் கர்த்தர் ஒரு விசை கூட கண்ணோக்கி பார்ப்பீராக. உம்முடைய சமூகத்திலே தாவீது வந்து தன்னை திடப்படுத்தி கொண்டது போல நாங்களும் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்தியும், வாலிப பிள்ளைகளை சந்தியும். வேதனையோடு, நெருக்கத்தோடு, குழப்பத்தோடு, பலவீனத்தோடு, சந்தேகத்தோடு, ஏன் என்ற கேள்விகளோடு, ஆண்டவரே பலவிதமான யோசனையோடு, ஆண்டவரே ஏன் வாழணுன்ற ஒரு ஆண்டவரை முடிவோடு கூட ஆண்டவரை இருக்கிற அத்தனை பேரையும் நீர் தாமே அந்த நெருக்கத்திலிருந்து விடுவிப்பீர். தற்கொலை எண்ணங்களை மாற்றுவீராக, வேதனையான சூழ்நிலைகளை மாற்றுவீராக. வியாதி படுக்கை நிமித்தம் நெருக்கப்பட்டு கலங்கியிருக்கிறவர்களை இப்பொழுது தொடுவீராக, அற்புத சுகத்தை தருவீராக. கடன் பிரச்சனையினால் நெருக்கப்படுகிறவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். முதலாவது திடமனதை தாரும். நிச்சயம் கர்த்தர் உதவி செய்வார். இந்த கடனை நான் அடைத்து தீர்ப்பேன், சாட்சி சொல்லுவேன், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். இந்த திடமனதை கொடுத்து நடத்தும். பிள்ளைகள் காரியம், குடும்ப காரியம், ஆவிக்குரிய காரியம், ஊழியத்தின் காரியம், வேலை சம்பாத்தியத்தில் ஒரு திடமனதை கொடுத்து தொடர்ந்து உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் இன்று முதல் உங்களை திடப்படுத்துவார். ஆமென்.